காலத்தில் கேந்தி பூ சாகுபடி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக என்னை பொறுத்தளவு வந்து பார்த்தா பண்ணலாம், பண்ண வேண்டாம். ரெண்டுமே நான் பதிலாக சொல்லுவேன். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் தண்ணீர் பிரச்சனை உங்களுக்கு இல்லை அப்படின்னா, நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தண்ணீர் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேந்தி பூ சம்மந்தமாக நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் ஒரு 1000 பதியம் வச்சுருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ தான் வந்திருக்கு. இப்போ தான் பூ அரும்பே வருது. 1, 2 இந்த மாதிரி விட்டுருக்கு. இப்போ இதுக்கு தண்ணீர் பிரச்சனை. தண்ணீர் விடுறதுக்காக வந்து மம்டி எடுத்து வச்சு நானும் ஒரு 2-3 மணி நேரமாக உட்காந்துருக்கேன். மணி 6:20 ஆகுது. ஏன்னா 6:20 இப்படியே வெளிச்சமாக பளிச்சுன்னு இருக்குன்னு நினைக்காதீங்க. இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். இதே ஆப்போசிட் இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இருட்டாக இருக்கும். அந்த சைடு இருந்து அங்கிட்டிருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருட்டாக தெரியும். இப்போ இந்த வெயில் காலத்தில் மழை காலத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த வெயில் காலத்துக்கும் பூ ஹீல்டு அவ்வளோவா கிடைக்காது உங்களுக்கு. அரும்புங்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நட்டமணி தான் செடி வளரும், அரும்பும் வராது. ஒவ்வொரு அரும்புக்கும் ஒவ்வொன்றுங்கிட்ட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இங்கே ஒரு அரும்பு பிடிச்சது, இந்த அரும்பு எடுத்துக்குவோம், இது கீழே இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே வருது. இது வெயில் காலத்தில் இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்காது. இதே நீங்கள் கொஞ்சம் ரகமும், நான் இது வந்து வேறு ரகம் வச்சுருக்கேன். இது என்ன ரகம் வச்சுங்கிறது நான் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் போட்டு விட்றேன். செலவுகளும் அதிகமாக இருக்கும். இந்த வெயில் காலத்தை சாகுபடி பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா செலவுகளுக்குமே அதிகமாக கூட இருக்கும். ரெண்டாவது மகசூலும் கிடைக்காது. இப்போ இந்த 1000 பதியத்துக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பதியமே கிட்டத்தட்ட ஒரு 2500 வந்துருச்சு. உழவு ஓட்டுனால ஒரு 1500 வந்துச்சு, 3500. அதுக்கப்புறம் இதில் பாத்தி கட்டினது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதில் ஒரு பாத்தி கட்டுறதுக்கு ஒரு 500, பார் இழுக்கிறதுக்கு ஒரு 500, மொத்தம் 1000, ஒரு 5500 வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உரம் எடுத்திருக்கேன். ஊன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டால் வச்சு வயலில் வச்சு ஊண்டிட்டோம்னு வச்சுங்களேன். இதுக்கு உரம் எடுத்திருக்கேன். உரம் வந்து டிப்பன் உரம் எடுத்திருக்கேன், ஒரு 500 ரூபா. வேறு 2 உரம் கலந்து எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1000 ரூபான்னு வச்சுங்க. இதில் ஒரு 1500, கிட்டத்தட்ட 7000 ரூபா ஆயிடுச்சு. இப்போ 2 தடவை களை வெட்டிட்டாங்க. இப்போ வீட்டால் வெட்டினதுனால எனக்கு வந்து நான் களை வெட்டுறது கூலியெல்லாம் சேர்க்கலை. இப்போ நீங்கள் வேறு ஆள் கூலி ஆளை வச்சு களை வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயுமே ஒரு 500 ரூபா வந்துடும். ஏன்னா இது 2 ஆள் வெட்டிடுவாங்க ஒரு நாளில். 200-200 400 ஒரு சில நேரத்தில் 3 ஆள் கூட ஆகுது. அதனால் வந்து 500 சொல்லியிருக்கேன். 8000 நம்ம செலவு பண்ணிக்கோம். 8000 நம்ம மகசூல் எடுத்துருவோமா அப்படின்னு பார்த்தா அதுதான் சந்தேகம். ஏன்னா நமக்கு அரும்பும் பிடிக்கலை. ரெண்டாவது இந்த ரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக செட் ஆகலைன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு ரகம் நான் போட்டிருந்தேன், சுப்ரீம் போட்டிருந்தேன். இந்த ரகம் என்னடா பிரச்சனைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கிட்டே வந்தேன் பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க, இங்கிட்டு செஞ்சிருச்சா, அது அங்கிட்டு செஞ்சிச்சு, இது அங்கிட்டு செஞ்சிருச்சு, அது இங்கிட்டு செஞ்சிருச்சு, இது இங்கிட்டு செஞ்சிருச்சு, இது இங்கிட்டு செஞ்சிருச்சு. இந்த சேனலில் ஒரு 3வது வீடியோவாக அந்த வீடியோவை நம்ம போடுறோம். கிட்டத்தட்ட நீங்கள் ஏகப்பட்ட பதியம் பார்த்துருப்பீங்க. இதனால தான் வந்து உங்களுக்கு மகசூலும் தராது, உங்களுக்கு ஹீல்டும் தராது, நம்ம நஷ்டமாக தான் ஏற்படும். அன்றாடம் எனக்கு பூ இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம நஷ்டப்பட்டு கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 ரூபாய்க்கு விற்றா தான் வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும். 50 ரூபாய்க்கு விற்றா தான் கட்டுப்படி ஆகும். அதுவும் 10 சென்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா கட்டுப்படி ஆகாது. ஒரு 20 சென்ட்டுக்கு மேலே இருக்கணும். இப்போ நான் இது வந்து ஒரு 10 சென்ட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். 10 சென்ட்டுக்கு ஒரு 1000 பதியத்தை நான் ஊண்டியிருக்கேன். அதே ஒரு 20 சென்ட் அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் ஊன்ற மாதிரி இருக்கும். ஒரு 10 சென்ட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் இன்னும் இதில் 2 பகுதியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் இந்த வெயில் காலத்துக்கு ஏன் நான் ஊண்டலை அப்படின்னா அங்கே பாருங்கள், வெறும் வலிக்க பில்லாக வந்துருச்சு. ஃபுல்லாக களை வெட்டியை களைச்சி போகணும். ரெண்டாவது அதிகம் செலவும் இழுக்கும். அதனால் நம்ம இப்போ இதை பூ போடலை. அதனால் இது கேந்தி பூ போட்டால் தான் ரொட்டேட் ரூட்டை அடிச்சிட்டேன். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் அடுத்த நம்ம வந்து ஃபுல்லாகவே ஊண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஏன் நம்ம வேணான்னு சொன்னோம் பார்த்திங்க அப்படின்னா, மறந்து அடித்தே நம்ம களைச்சி போகிற மாதிரி இருக்கும். இப்போ இது 3 நாளைக்கு ஒருத்தர் நான் அடிச்சுட்டே இருக்கேன். இதுவே பூச்சி தான். இந்த மாதிரி இலைகள் இருந்தாவே பூச்சி தான். இதுவும் பூச்சி தான். ஏன் அப்படி சொல், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் கோடு மாதிரி இருக்கா, இது ஒரு வைரஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வைரஸ் தான். இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் 3 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக மறந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா வாடை காமிச்சிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி வாடை பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்து ரெகுலராக பூ வச்சுருக்கவங்க மட்டும்தான் அந்த நேரத்துக்கு நீங்கள் பூச்சிக்கணுங்க வரும். இந்த பதியம்லாம் அப்படியே குட்டை அடித்து அப்படியே குருடா மாறிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு குருடா மாறிடும். இது மாதிரி இந்த குருடு பதியம் நிறையா வரும்.
ஒரு 2000 பதியம் ஒன்று ஒரு 10 பதியம் வரும்னு பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இது நிறையா பதியம் இந்த மாதிரிங்க. இவ்வளோ தூரம் வந்து அது அப்படியே குருடா மாறிடும். அப்படியே குருடா மாறிடுச்சு, அவ்வளோதான். நோய் தாக்கிடுச்சு. இது ஒரு வகையான நோய் தான் அதுவும். மாதிரி மனுஷனுக்கு மாதிரி தான், நம்ம மனிதர்களுக்கு எப்படியோ அதே போல் தான் இது நோயாக தாக்கிடும். அதனால் இந்த வெயில் காலத்துக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு தண்ணி சௌகரியம் இருந்தாலும் நீங்கள் பண்ணலாம். தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா செலவு ஓவராகும், ஆனால் நமக்கு அந்த அளவுக்கு வந்து வருமானங்கள் இருக்காது. அதுதான் உண்மை. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்தடுத்து இந்த உங்களுக்கு நான் தண்ணி பாய்ச்சிட்டு அடுத்தடுத்த வீடியோ என்னென்னா போடுறேன். அடுத்து இந்த பூ எவ்வளோ நம்ம முதல்ல எடுக்கிறோம். இப்போ அரும்பு விட்டுருக்கு நம்மளுக்கு. இப்போ தான் கொஞ்சம்னா அப்படியே அரும்பு கொஞ்சமாக வருது. வரட்டும். இது நம்ம இன்னும் ஒரு மருந்து அடிக்கணும். ஒரு மருந்து அடிச்சுட்டு முதல்ல இப்போ இன்றைக்கி தண்ணி விடணும். நைட்டு எந்நேரமாக இருந்தாலும் விட்டு தான் போகணுன்ட்டு உட்காந்துருக்கேன். ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எனக்கும் என்னை போல ஒரு விவசாயி வந்து பயனடைவேன். அடுத்தடுத்து எனக்கும் ஒரு வீடியோ போடணும் உங்களுக்கு தோணும், எனக்கும் தோணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.